பெர்ஹாப்ஸ் சேனலின் வணக்கங்கள். ஒருத்தர் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் கேட்டார். அதாவது நம்ம இந்த ஆக்சிஜன் ஷார்ட்டேஜுக்கு மெயின் காரணமே ஆக்சிஜனை ஃபில் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் இந்த வீடியோ மூலமாக அவருக்கும் சொல்கிறேன், மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன் உருவாக்குறதுக்கு நிறைய செலவுகள் இல்லை. ஆனால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற சிலிண்டர் உருவாக்குறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய ஃபண்டு தேவைப்படுது, நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது. அதனால தான் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயும் இப்போ சமீபத்தில் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. நம்ம ஏன் வீட்டில் பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸ் சிலிண்டரை ஆக்சிஜன் ரொப்பறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். நம்ம ஏன் எல்பிஜியில் இது ஸ்டோர் பண்ண முடியாதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். எல்பிஜி சிலிண்டர், அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அது நம்ம குக்கிங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கேஸ். அந்த கேஸ் சிலிண்டர் பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது டிசைன் பண்ணப்பட்டது, அது செய்யப்பட்டது. நம்ம மெடிக்கல் யூசேஜுக்காக பயன்படுத்துகிற ஆக்சிஜனை ஹை லெவல் ஆஃப் ப்ரெஷர் இருக்கணும், அப்படி தான் அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. குக்கிங்க்கு பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர்ஸில் கம்ப்ரஸ்டு கேஸ் தான் இருக்கும். சிலிண்டரோட வால்னுடைய திக்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு இந்த ஆக்சிஜனோட ஹை ப்ரெஷர் தாங்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜனும் மெட்டலும் சீக்கிரம் ரியாக்ட் ஆகுன்ட்டு. நம்மளுடைய எல்பிஜி கேஸஸ் முக்கால்வாசி எல்லாமே அயனில் தான் செய்யப்பட்டது, இல்லை அயனோட அலாயில் செய்யப்பட்டது. அப்போ என்ன ஒரு பிரச்சனை வரும்? அப்போ அது சீக்கிரமாக ரஸ்ட் ஆகும், சீக்கிரமாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மெடிக்கலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கும். நம்மளோட மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாத மாதிரி ஒரு மெட்டல் இல்லை ரியாக்ட் ஆகாத ஒரு அலாயில் வச்சு தான் அதை நம்ம செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இந்த பர்டிகுலராக இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸில் மட்டும்தான் ஆக்சிஜன் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட, நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிஜன்ஸ் எல்லாமே ஏன் லாரியை ட்ரெயின் மேலே ஏற்றி ட்ரெயினில் ஓட்டிகிட்டு வராங்க? நீங்கள் நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் டேங்கர்ஸ், ஆக்சிஜன் கண்டெய்னர் லாரிகளை எல்லாருமே ஒரு ட்ரெயின் மேலே ஏற்றிட்டு அந்த குட்ஸ் ட்ரெயின் மேலே வச்சு மவுண்ட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அனுப்புகிறாங்க, இல்லை ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அது லாரி அப்படியே ஓட்டிகிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரோடில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ரயில்வேஸில் நீங்கள் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ரயில்வேஸ் எதுவுமே அதிகமாக ஆப்ரேட் ஆகிறதில்ல. ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. குட்ஸ் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் டிராஃபிக் சிஸ்டம் இருக்காது ரயிலில் போனோம்னா. அது ரோட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு லாரியும் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும். 40 கிலோமீட்டரில் போகும், 50 கிலோமீட்டரில் போகும், சிலது மெதுவாக போகும், சிலது ரொம்ப மெதுவாக போகும். அப்படி இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் ரெடி பண்ணுற இடத்துலேருந்து ஒரே ஐடியா எல்லாமே ஒரே ட்ரெயினில் ஏற்றிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்கோ அந்தந்த ஸ்டேட்டுக்கோ அமுச்சு விட்டிங்கன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடும். அதுதான் இங்கே நம்ம ட்ரெயின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் ஹை ப்ரெஷரை தாங்காது. அப்புறம் இந்த ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸை ஆக்சிஜன் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியாது. அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலோட வருகிறேன். அது வரைக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த மணி பட்டனையும் தட்டி விடுங்க.